23வது நாளின் கவன சிந்தனைகள். நாம் நேற்றிலிருந்து பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வாழ்வது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வாழ்வது என்றால் கட்டுதலும் கட்டவிழ்ப்பதும். தேவனின் வெளிப்பாடு என்றால் அவர் நம்ம கண்களை திறக்கும்போது நம்ம இன்னும் நல்ல புத்திசாலிகளாக மாற்றுவதற்காக இல்லை. தேவ வெளிப்பாடு அதனுடைய இறையியல் எவ்வளவு நல்ல மதிப்புமிக்கதாக இருந்தாலும் அந்த வெளிப்பாடு என்பது இறையியலுக்காக அல்ல, எப்பொழுதும் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குது. அவர் தன்னை பரிகாரியாக வெளிப்படுத்தும் போது நீங்கள் நோயிலேயே தொடருவதற்காக அல்ல, அவருடைய இயல்பின் அந்த பகுதியிலே அவர் பரிகாரியை அவர் குணமாக்குகிறவர் என்ற அந்த பகுதியிலே அவரை அறியும்படியாக அவர் உங்களை எப்போதும் அழைத்து கொண்டிருக்கிறார். இது மாதிரிதான் மற்ற காரியங்களும். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எபிரேய மொழியில நினைத்துக்கொள் என்ற அந்த பதத்தின் அர்த்தம் அனுபவத்தின் மூலமாக நெருக்கமாக அவரை அறிந்து கொள் என்று சொல்றது. அதனால நினைத்துக்கொள்ளுன்னா தேவனை பார்த்து தலையாட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பதம் சொல்லுவது உன் எல்லா வழிகளிலும் அவரை அதிக நெருக்கமாக அறிந்து கொள். நீ ஒரு பிசினஸ்ல இருக்கிறியா, அவர் மிக பெரிய தொழிலதிபர். உன் பிசினஸ்ல உன் தொழில அவரை அறிந்து கொள். நீ ஒரு தாயா தகப்பனா இருக்கிற ஒரு பெற்றோராய், அவரே பரிபூர்ண தந்தை. அவரை நீ ஒரு பெற்றோராக அறிந்து கொள். வாழ்க்கையில எந்த பகுதியில் நீ இருந்தாலும் அந்த வழியிலே நீ தேவனை அறிந்து கொள். அப்பொழுதுதான் அவரோடான அந்த உறவு உன் பாதையை வழி நடத்தும், சீர்படுத்தும், அதை பயனுள்ளதாக மாற்றும், ஆதாரமாக மாற்றும். இந்த வெளிப்பாட்டோட அர்த்தம் என்னன்னா, நம்ம தேவனை பார்க்க வேணும், அவரை நெருக்கமாக அறிந்து கொள்ளணும். சபையை கட்டுகிற வெளிப்பாடு கூட நம்ம பார்க்குறோம். மத்தேயு 15:16 அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான். 17-18 இயேசு பதிலளித்தார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது பேதுரு என்பது அவருடைய பேருக்கு கல் என்று அர்த்தாலும் கூட இந்த இடத்துல அவர் சொல்றது பேதுருவின் மேல சபையை கட்டுவேன்னு சொல்ல. அப்படிதான் பல பேர் சொல்றாங்க, உண்மை கிடையாது. அந்த பேதுருக்கு இருந்த அந்த வெளிப்பாடு, இயேசு தேவனுடைய குமாரன்றது அந்த வெளிப்பாடு மேலதான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு மேலதான் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. பேதுரு மரிச்சு போய் எவ்வளோ 2000 வருஷம் ஆச்சு, ஆனாலும் சபை கட்டப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு, கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் என்று மத்தேயு 16:19 பாருங்க. நான் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அந்த அந்த மொழிபெயர்ப்பை சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூமியில் எதை கட்டுகிறீர்கள்னா முறையற்றதுன்னு நீங்க அறிவிக்கிறீங்க, சட்டவிரோதமான அறிவிக்கிறீங்க. எதை கட்டுகிறீர்களோ அது ஏற்கனவே பரலோகத்திலே கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். பூமியிலே எதை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ, அதாவது இதுதான் சட்டபூர்வமானது அறிவிக்கிறீங்களோ, அது ஏற்கனவே பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த துல்லியமான மொழிபெயர்ப்புகள் கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் பரலோகமே நமக்கு முன்மாதிரி. பூமி பரலோகத்தை வடிவமைக்கவில்லை, பரலோகமே பூமியை மாற்றுகிறது, வடிவமைக்கிறது. அதுக்கு நேர்மாறாக இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக என்று நம்ம ஜெபிக்கும் போது பூமியில் உள்ள சூழ்நிலைகளை ஆக்கிரமிக்க பரலோகத்தின் யதார்த்தத்தை இங்கே அழைக்கிறோம். அதனால்தான் மத்தேயு 16:19 இயேசு சொல்றாரு, பரலோகத்தை கண்ணோட்டத்தோட வாழ்பவர்கள் பரலோகத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டதையும் கட்டவிழ்க்கப்பட்டதையும் பார்க்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. எனவே அதை அவர்கள் பூமியிலே செயல்படுத்துகிறார்கள். பரலோகம் ஏற்கனவே கட்டவிழ்த்ததை பூமியிலே கட்டவிழ்த்துகிறோம். பிசாசு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறான், நோய்கள் கட்டப்பட்டிருக்கிறது, மன சோர்வுகள், டிப்ரெஷன் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கேயும் கட்டுகிறோம். பரலோகத்தில் ஏற்கனவே கட்ட அவிழ்த்ததை பூமியிலே கட்டவிழ்க்கிறோம். ஆவியின் பிரசன்னம் அங்கே அளவில்லாமல் இருக்குது. தெய்வீக ஆரோக்கியம் அல்லது குணப்படுத்துதல், மன நிம்மதி, மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் கட்டவிழ்த்துப்பட்டு இருக்குது. அதையும் இங்கே வந்து பண்ணுறோம்.
நாம் ஜெபிக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதுள்ள பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லும்போது என்ன சொல்றோம்? பரலோகம் நமது ப்ளூ பிரிண்ட், மாஸ்டர் பிளானிங்க. அதுதான் முன்மாதிரி. நாளைக்கு இந்த வசனத்தின்படி நமது மத்தேயு 16:19 படி நம்முடைய வாழ்க்கையிலேயும், ஊழியத்திலேயும் எப்படி இதை பயன்படுத்தலாம் என்று இன்னும் அதிக ஆழமாக கற்றுக்கொள்வோம். ஆமென்.